ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை சின்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் அமாவாசையானது, அதாவது 19ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்களை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயம்லாம் முற்றிலும் தவிர்த்துக்கணும், ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி செய்கிற மாதிரி இருக்கா, ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட பலன்படி உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இவங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் 3-4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 1-2-3-4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களாகத்தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. சரி, இவங்களுடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பை கொண்டிருப்பாங்க. மேலும் மிதுன ராசியில் பிறந்தவங்க அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். இவங்க உயரமாக இருந்தாலுமே ஒல்லியான தேகத்தை கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அகன்ற நெற்றியோடும் காணப்படுவாங்க. அதே போல் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்ப ராசி நட்பு ராசியாக சொல்லப்படுது. மற்ற அனைத்து ராசிகளுமே பகையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவர்களாக முதல் இடத்துல இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தற்போல் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இவங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க. இவங்கக்கிட்ட நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியாத தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனையில் நீதி வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. இருப்பினும் கூட சில சனிப்பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயவும் இல்லாமல் தன்னிச்சையாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்கவே மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய கிளம்பிடுவாங்க. இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக செஞ்சு முடித்து நல்ல பேரும் எடுப்பாங்க. மேலும் இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. இவங்களை விரும்பியதை வெற்றி அடைய தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. மேலும் பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்கள் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவங்க. தன்னுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லுவாங்க. இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்றும் மூக்கை நுழைக்கவே மாட்டாங்க. பிறரை கேலி கிண்டல் செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். இவங்க ஆடம்பரமான வாழ்க்கை மிக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அனைத்து சுபபோகங்களையும் பெற்று சுபபோகமாக வாழணும் அப்படின்னும் ஆசைப்படுவாங்க. கருணை நிறைந்தவங்க. பெற்றோர்களை அதிக நேசிப்பாங்க. உறவினர்களை மதிப்பாங்க. நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா
நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு காணப்படும். வெளி வட்டாரத்துலேயும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குடும்ப பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவிகரமாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாத பிற்பகுதிக்கு மேலே பெண்களால் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். மேலும் ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் விஷயங்களை தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகளும் வரக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும். வழக்குகளில் பொறுமையாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்படுது. அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வு, உடல் அசதி உண்டாகும். ஆனாலுமே உயர் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். இன்னும் சிலருக்கு திடீரென இடம் மாற்றமும் பணி மாற்றமும் வரக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தாமதமான விஷயங்கள், அதாவது தாமதங்கள், தடைகள் எல்லாம் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலையே இருக்க போகுது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலையை காணப்பட போகுது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். மாத பிற்பகுதிக்கு மேலே கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். கணவரின் அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் வரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 13, 14. சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை வழிபடுவதும் நிறைய விதமான சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு பெருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவு அதிகரிப்பதால் மனதில் மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் சிலருக்கு பேரின்பம் பெறும் விதமாக மனைவிக்கு குழந்தை பெரு உண்டாக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கை செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகரிப்பது நல்லது. மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இறை தொண்டின் ஈடுபாடு அதிகரித்து பக்தி மேலிட்டால் பல நற்பணிகளை செய்ய முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தின் கருணையால் வாழ்க்கையில் பலவிதமான புதிய திருப்பங்களை பார்ப்பீங்க. இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை வரும். தாய் வழி உறவின் உதவிகள் கிடைக்கும். அரசு வகையில் வரி பாக்கியங்களை உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கும். அதற்கு தேவையான பண வரவுகள், பண உதவிகள் கிடைத்து சிக்கல்கள் தீரும். அரசு பணியாட்களுக்கு பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடப்பதும், அவர்கள் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பதும் ரொம்ப நல்லதுங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்து வந்த தடைகள் என்றும் விலகப் போகுது. அதன் காரணமாக கவலைகள் மறைந்து மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வருமானம் தாராளமாக இருக்கும். உற்றார் உறவினர் வருகை இருக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க உல்லாச பொழுதுபோக்கு காலங்களை எல்லாமே கழிப்பீங்க. தாய், மனைவி, தோழி போன்ற பெண்கள் மூலமாக இன்னும் சிலருக்கு லாபங்கள் கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிட பலன்கள் எல்லாம் என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.